ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 3.5 மீட்டரில் எப்படி ஒரு பெரியவங்களுக்கு உண்டான காக்ரா வந்து தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஜிப் அட்டாச்மெண்ட் எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து லென்த்து வந்து நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்லேருந்து ஃபூட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹீல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா 2 இன்ச்சு அந்த மாதிரி வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பட்டி மேலே இருக்கிற பட்டி வந்து 1.5 இன்ச் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஓவரால் லென்த்தில் வந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணி அதில் வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வைக்க போகிறீங்கன்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணி மறுபடியும் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த 1 இன்ச் ஆட் பண்ணுறது எதுக்குனாக்கா சீம் அலவன்ஸ்க்காக. ஃப்ளீட் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்காகனாக்கா சீம் அலவன்ஸு. அதுக்கப்புறம் வந்து 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், மறுபடியும் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த செகண்ட் லைன் 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி பார்த்தீங்களா, அதை வந்து இந்த 4th லைனில் வந்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து 3/4 இன்ச் ஒன்றும், 1 இன்ச் ஒன்றும், 1 இன்ச் ஒன்றும் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த 3/4 இன்ச்சுடைய அந்த மார்க்கிங்கை வந்து அந்த 2வது போட்ட அந்த 1 இன்ச்சோடைய வச்சு பின் பண்ணிக்கோங்க. இதே சீக்வென்ஸில் வந்து 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1 இன்ச்சு இதே சீக்வென்ஸில் வந்து வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. இதில் பின் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா, இந்த துணி வந்து மேலே நம்ம ஃப்ளீட் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த துணி எல்லா துணியுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. உங்களோட வேஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டை வந்து இந்த ஃப்ளீட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இது மேலே வச்சு அப்படியே மெஷர் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் தைக்க போகிற இந்த காக்ராக்கு வந்து 34 இன்ச்சஸ் வந்து வேஸ்ட் வருது. ஸோ 35 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு சீம் அலவன்ஸ்க்காக 35 எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க இந்த சீக்வென்ஸில் வந்து இந்த காக்ரா மேக் பண்ணும்போது இந்த குறைஞ்ச துணியிலேயே வந்து நல்லா அடர்த்தியாக வந்து கேர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு காக்ரா வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். லைனிங் பொறுத்த வரைக்கும் இது அங்கங்கே ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சுக்கோங்க. இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ ஜிப் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து முதல்ல ஜிப்பு வச்சு 1 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த 3 சைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த 3 சைட்ஸையும் 0.25 இன்ச்சஸ்க்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. அப்படியே 3 பக்கமும் தையல் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ இதை அப்படியே மடித்து கட் பண்ணிக்கலாம் சென்டரில். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த காக்ராவுடைய ஒரு பக்கத்துடைய இது எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஸ்டிச்சிங் சைடு இல்லாமல் நம்ம 1/4 இன்ச்சுக்கு மடித்தோம் பார்த்திங்களா, அது இல்லாத அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அப்படியே வச்சு கீழே வரைக்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இது தையல் எதுவும் போடாமல் வெறும் கீனி மட்டும் விட்டுருங்க. பட் நல்லா படிகிற மாதிரி கீறி விட்டுருங்க. இப்போ இன்னொரு பக்கம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கீறி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஜிப்பர் ஃபுட், அதாவது சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடித்து லைனிங் வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து ஜிப்பை வந்து வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஜிப் அட்டாச் பண்ணும்போது அந்த மேலே வந்து இந்த சில்வர் கலரில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேலே போகிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம காக்ராவில் வந்து நம்ம ஜிப் போடும்போது நமக்கு ஓப்பன் எதுவும் தெரியக்கூடாது. அதனால் அந்த சில்வர் கலர் அந்த ஃபினிஷிங் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மேலே போகிற மாதிரி வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வாங்க. இப்போது இன்னொரு சைடும் இந்த மாதிரி மடித்து ஜிப்போடைய இந்த சைடு வச்சு முதல்ல பின் பண்ணிக்கிட்டே வாங்க. கரெக்டாக வந்து அந்த மேலே வந்து கரெக்டாக அந்த லெவல் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக அந்த லெவலுக்கு வச்சு பின் பண்ணிக்கிட்டு வாங்க. ஜிப் வந்து வெளியில் தெரியாத மாதிரி வச்சு ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டு பக்கமும். இப்போ இந்த பக்கமும் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ஜிப் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்படி உள் பக்கமாக திருப்பி இந்த ஜிப்போடைய கொஞ்சம் மேலே, அதாவது அந்த சில்வர் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு அப்படியே இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறமா லைனிங் வரைக்கும் வச்சு ஃபுல்லாக கீழே வரைக்கும் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உள்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடி திருப்பி பார்த்தோன்னாக்கா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கும். ஸோ எந்த சுருக்கமும் இல்லாமல் எந்த இழுத்துக்கிட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்திருக்கும். இப்போ வந்து காக்ராவுடைய மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த வேஸ்ட்டு, அது வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஒரு வாட்டி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டபுள்ஸில் வச்சு மெஷர் பண்ணியிருக்கேன். 16.5 வருது. ஸோ இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. 33 வருது. 34 சீம் அலவன்ஸோடு சேர்த்து 34 எடுத்துக்கோங்க. இப்போது 34 இருக்கிற மாதிரி லென்த் இருக்கிற மாதிரி ஒரு லைனிங் பட்டியும் ஒரு மெயின் ஃபேப்ரிக் பட்டியும் எடுத்துக்கோங்க. இதுக்கு வித்து வந்து நீங்கள் எவ்வளோ பட்டி எடுக்க போகிறீங்க, அதாவது மேலே இருக்கிறது வந்து 1.5 இன்ச்சஸ்க்கு வேணும்னாக்கா 1.5 இன்ச்சஸ் அப்படியே டபுள் பண்ணி அதில் வந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1.5 இன்ச்சஸை டபுள் பண்ணால் 3 இன்ச் வருது. அதில் 1 இன்ச்சு ஆட் பண்ணி 4 இன்ச்சு சீம் அலவன்ஸோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இதே உங்களுக்கு 1 இன்ச்சு பட்டி போதும்னாக்கா 1 இன்ச்சை வந்து டபுள் ஆக்கி, அதாவது 2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் 3 இன்ச்சு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கமாக இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம காக்ராவுடைய ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, அதாவது மேல் பக்கம் மேலே வரா மாதிரி, மெயின் ஃபேப்ரிக் வந்து மேலே தெரிகிற மாதிரி எடுத்து இந்த பட்டியை மேலே வச்சு 0.25 இன்ச்சஸ்க்கு அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. ஒரு இடத்தையல் அளவுக்கு அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. இதை வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து கீழே லைனிங் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் வந்து இந்த தையலில் மாட்டாத மாதிரி தள்ளி தள்ளி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது நம்மளோட காக்ராவோட இது எண்டிங் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கிட்டு பட்டியை வந்து அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே மடித்து இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பி போட்டு இந்த ஓரம் இருக்குது பார்த்திங்களா, இன்னொரு ஓரம், அதுவும் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போது இந்த கார்னரில் வந்து ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த லைன் ஃபுல்லாக வந்து அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதை வந்து இன்னொரு மடி மடித்து இது மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுவாங்க. இந்த தையல் போடும்போதும் நமக்கு எந்த ஃப்ளீட்டும் வந்து மாட்டாத மாதிரி கரெக்டாக போட்டுட்டு வாங்க. லைனிங்கும் சரி இல்லை மெயின் ஃபேப்ரிக்கும் சரி கரெக்டாக மாட்டாத மாதிரி கரெக்டாக போட்டுட்டு வாங்க. ஸோ நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணோன்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். லென்த்து வந்து கரெக்டாக எல்லாம் உட்காருதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பும் சரி இந்த பட்டியும் சரி ஒரே லென்த்தில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பைப்பிங் த்ரெட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம வேஸ்ட் லென்த்தை விட 20 இன்ச்சு 25 இன்ச்சு வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பின்னு வச்சு நார்மலாக நம்ம பாவாடை நாடை எப்படி கோப்போமோ அந்த மாதிரி கோத்து வச்சுக்கலாம். பைப்பிங் த்ரெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட லட்கன் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த லட்கன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம காக்ராவுடைய பாட்டம் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வந்து லைனிங் வந்து முதல்ல உருட்டி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிசுரே இல்லாமல் எப்படி வந்து உருட்டி அடிக்கிறது அப்படிங்கிற வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய காக்ராவுடைய மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது. ஸோ வந்து இதில் நம்ம மொத்தமாக அப்படியே மடிச்சிடாமல் கொஞ்சம் வந்து அந்த பிளெயின் பார்ட்டும் வரா மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும். அதனால் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டிங் வச்சு நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரே அளவு வரா மாதிரி வச்சு மடித்து இதை வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம பியூட்டிஃபுல்லான காக்ரா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய மேல் பார்ட் வந்து அதாவது சோலி வந்து பிரின்சஸ் கட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.